அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்பிர்ரு குர்ஆன் அகாடமியின் சார்பாக நன்மைகளை அறுவடை செய்வோம் என்ற தலைப்பில் ரமலானின் சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதை அமல் செய்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒளிபரப்பப்படும். இந்த ரமலானில் திலாவத், இபாதத், திக்ரியாத், மஃபிரத், சுவனத்தை தேடுதல், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்குதல் போன்ற நல் அமல்களுக்காக வேண்டி இந்த அல்பிர்ரு குர்ஆன் அகாடமி தங்களுக்காக வேண்டி இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு தங்களின் வினாடி வினா போட்டியின் மூலமாக அறிவுத்திறனை நாங்கள் அறுவடை செய்வோம். அப்பொழுது தங்களுக்கு முதல் பரிசாக 10,000, இரண்டாம் பரிசாக 7,000, மூன்றாம் பரிசாக 3,000 வழங்கப்படும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة. وعن عبد الله بن عمرو بن العاص رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الصيام والقرآن يشفعان للعبد يوم القيامة. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் நம் நபிநாதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள் மீதும், அன்னலாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும், உலக முஸ்லிம்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் மஃபிரத்தும் ரஹ்மத்தும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடையார்களே, சிறப்பான ரம்லான் மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கின்றது. நாம் அதை எதிர்நோக்கியிருந்து அதை எந்த அளவுக்கு நாம் ஆவலாக, ஆர்வமாக, மகிழ்ச்சியோடு நாம் அதை வரவேற்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனுடைய நன்மைகளை பன்மடங்காக மழை அளவு நமக்கு வழங்குவதற்கு அல்லாஹ் காத்திருக்கின்றான். இந்த ரமலானிலே எப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு வேண்டுமென்றால், இது போன்ற பாக்கியம் நமக்கு முன்னால் சென்ற எத்தனையோ நபர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதன் மூலம் அல்லாஹ்வுடைய தரிசனமும் சுவனமும் பெற்ற சாலிஹீன்கள் இருந்திருக்கின்றார்கள். நரகத்தை விட்டும் அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பும் கிடைத்துள்ளது. உலகிலே மிகப்பெரிய பாக்கியசாலி யார் என்று சொன்னால், வமா தௌஃபீகி இல்லா பில்லா, வாய்ப்பு என்பது அல்லாஹ் நாடிய பொழுது கிடைக்கும். நமக்கு இந்த வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த அருமையான வாய்ப்பை நாம் புத்திசாலித்தனமாக, பெரும் பாக்கியசாலியாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சென்ற வருடம் நம்முடன் தராவிஹ் தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள், ஏன் கஞ்சி குடித்தவர்கள் கூட இன்று நம்முடன் இல்லை. சென்ற பக்ரீத்தில் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. சென்ற மாதம் இருந்தவர்கள் இன்று நம்முடன் இல்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்து ரமலானை பெற்று சாலியான அமல்கள் செய்யக்கூடிய, பகலிலே நோன்பு நோற்று இரவிலே இபாதத் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். பாக்கியசாலி யார் என்று சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு பெரும் கூட்டம் கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் செல்வார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் மிக ஆர்வமாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யார் கேள்வி கணக்கில்லாமல் எந்த கூட்டத்தார்கள்
அதுவும் பெரும் கூட்டத்தார்கள் சுவனம் செல்வார்கள் என்று சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஜோசியம் பார்க்க மாட்டாரோ, குறி பார்க்க மாட்டாரோ, அவர் எவ்வித கேள்வி கணக்குமின்றி பெரும் கூட்டம் சுவனம் செல்லும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த வாய்ப்பை பெரிய பாக்கியமாக பெற்ற ஒரு சஹாபி அத்தாஸ் இப்னு மெஹ்சான் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவரிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த கூட்டத்தில் சேருவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், தாங்களின் துஆ எனக்கு வேண்டும் என்று கேட்டார். உடனே நபி அவர்கள் அந்த சஹாபிக்காக வேண்டி துஆ கேட்டார்கள். அந்த சஹாபிக்கு சுவனம் கிடைப்பதற்காக வேண்டி நபி அவர்களுடைய துஆ சிபாரிசு செய்யக்கூடியதாக ஆகிவிட்டது. நபி அவர்கள் சொன்ன தருணத்திலேயே அதை பெரிய பாக்கியமாக வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டவர் தான் பெரிய பாக்கியசாலி அந்த அத்தாஸ் பின் மெஹ்சான் ரலியல்லாஹு அவர்கள். அதே போன்று தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை புத்திசாலித்தனமாக பெரும் பாக்கியமாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே புத்திசாலி யார் என்று சொன்னால், மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி மரணத்திற்கு முன்னே தயார் செய்யக்கூடியவர் தான் புத்திசாலி என்று சொன்னார்கள். நமக்கு இந்த வருட ரமலான் கிடைத்திருக்கின்றதே, இது பெரும் பாக்கியம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பாக்கியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்னு மாஜாவிலே, முஸ்னத் அஹ்மதிலே தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற ஒரு சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார். இரு நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு இரு சஹாபாக்களும் ஜிஹாதுக்கு சென்றார்கள். அங்கு ஒரு சஹாபி ஷஹீதாகிவிட்டார். அப்பொழுது நபி அவர்கள் அந்த ஷஹீதானவருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு அவருடைய தோழர் நோயுற்று உடல் நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே மரணமாகிவிட்டார். அந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற சஹாபி சொல்கின்றார், நான் சுவனத்து வாசலிலே நின்றிருந்தேன். அப்பொழுது ஷஹீதானவர் முன்னால் செல்லாமல் ஒரு வருடம் வீட்டிலே படுத்திருந்தாரே, உடல் நலம் குன்றி இருந்தாரே, அவர் சுவனத்தில் முதன்மையாக நுழைவதை நான் பார்த்தேன், கனவிலே பார்த்தேன் என்று அவர் சொன்னார். இந்த சம்பவத்தை கனவிலே பார்த்ததை சஹாபாக்களிடம் சொன்னவுடனே சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த செய்தியை நபி அவர்களிடம் சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே ஷஹீதானவரை விட ஒரு வருடம் அதிகமாக அவர் வாழவில்லையா? ஒரு ரமலான் மாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லையா? ஒரு வருடங்கள் அவர் இபாதத் செய்யவில்லையா? ஒரு வருடங்கள் சாலியான அமல்கள் செய்யவில்லையா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன்னோர்களை விட நமக்கு ஒரு வருடமோ பல வருடமோ அதிகப்படுத்தி கொடுத்திருப்பது இபாதத்திற்காக வேண்டியும், திலாவத்திற்காக வேண்டியும், திக்ர்கள் செய்வதற்காக வேண்டியும், மகஃபிரத் கேட்பதற்காக வேண்டியும் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தந்துள்ளான். அப்ப இந்த வாய்ப்பினை நாம் பாக்கியம் உள்ளவர்களாக, பெரிய பாக்கியசாலியாக ரமலானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப முந்திய ஷஹீதானவரை விட ஒரு வருடத்திற்கு பிறகு வீட்டிலே வஃபாத்தானவர் சுவனத்திலே முதன்மையாக நுழைகின்றார் என்றால், அப்ப ஒரு வருடத்துடைய நன்மை அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை விட உயர்ந்ததாக ஆகிவிட்டது. எனவே வரக்கூடிய ரமலானிலே, இந்த ரமலானிலே நாம் நம்மை முழுமையாக பகலிலும் இரவிலும் அல்லாஹ்வுடைய தியானத்திலேயும் இபாதத்திலேயும் நாம் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும். நோன்பு இருக்கின்றதே, நம்மவர்கள் மீது மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல, நமக்கு முன்னுள்ள சமுதாயத்தின் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே
சுட்டி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் மீது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பல நபிமார்கள் நோன்பு வைத்துள்ளார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். ஏன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள். அப்ப நோன்பின் நோக்கம் என்னவென்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்பது நோக்கம்தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதனால்தான் நோன்புடைய காலத்திலே உங்களுடைய உணர்வு பூர்வமான உளப்பூர்வமான எல்லா அவயங்களும் நோன்பு இருக்க வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், அனைத்து உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையான நோன்பாக இருக்கும். கண்ணால் பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாது, வாயால் பேசக்கூடாதை பேசாமல் இருப்பது, மூக்கால் நுகரக்கூடியதை நுகராமல் இருப்பது, காதால் கேட்கக்கூடாதை கேட்காமல் இருப்பது, இப்படி நாம் நம்முடைய உறுப்புகளை நாம் பாதுகாத்தால்தான் நமக்கு நோன்பு நோன்பாக இருக்கும். வெறும் சாப்பிடுவதும் தாகித்திருப்பதும் நோன்பல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், சிலருக்கு சாப்பிடாமல் இருப்பதும் தாகித்து இருப்பதுதான் அவர்களுக்கு மிச்சம், நோன்புடைய பலன் கிடைக்காது என்று. அந்த நிலையில் இல்லாமல் நாம் நம்முடைய நோன்பை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். வாய் நோன்பு இருக்க வேண்டும். பொய் பேசுவது, புறம் பேசுவது, பெருமை பேசுவது, திட்டுவது, ஆபாச வார்த்தைகளை பேசுவது, இதை விட்டு நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாய்க்கு 2 பூட்டுகளை போட்டுள்ளான். ஒரு பூட்டு சாதாரண பூட்டு, அதாவது உதடு. இன்னொரு பூட்டு இரும்பு பூட்டு, அதான் பல்லு. அதையும் மீறி நம்முடைய நாவு பேசுகின்றது என்று சொன்னால், அந்த நாவை கட்டுப்படுத்துவதற்கும் நம்முடைய முயற்சி அவசியமாக இருக்கிறது. கண் இருக்கின்றதே, எதை பார்க்கக்கூடாதோ அவைகளை பார்க்காமல் தடுத்து கொள்ள வேண்டும். காது எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்காமல் நாம் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்று பல நோன்பாளிகள் டைம் பாஸ்க்காக வேண்டி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், போனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஹெட்போனை மாட்டிக்கொண்டு அவர்கள் அதை பார்ப்பதும் கேட்பதும் அவர்களுடைய பழக்க வழக்கத்திலே, பழக்க தோஷத்திலேயே அவர்கள் தங்களுடைய நோன்பை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் அவர்கள் நோன்பு இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் சமம்தான். அப்ப நம்முடைய நோன்பு என்பது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்ட நோன்பை உறுதியான ஈமானுள்ள, தக்வா உள்ள, இஹ்லாஸான நோன்புகளை நாம் பேணி பாதுகாத்தால்தான் அந்த தக்வா என்பது நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. நோன்பும் குர்ஆனும் மறுமை நாளையிலே அடியானுக்கு சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஆகின்றது முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப நாம் வைக்கக்கூடிய நோன்பு அது எப்படி நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்று சொன்னால், இந்த நபர் பகலெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய தியானத்திலே, உன்னுடைய அச்சத்திலே அவன் உண்ணாமலும் பருகாமலும் மனோ இச்சைகள் விட்டும் தன்னை பாதுகாத்திருந்தான், ஆகினால் அவனை சுவர்க்கத்திலே நுழையச் செய், என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று சொல்லும். குர்ஆன் பேசும், யா அல்லாஹ் இவர் இரவிலும் பகலிலும் குர்ஆன் ஷரீப் ஓதுவதிலும் கேட்பதிலும் அவர் திகைத்திருந்தார், நிலைத்திருந்தார், ஆகையினால் என்னுடைய சிபாரிசை இந்த மனிதருக்காக ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் ஷரீப் சிபாரிசு செய்யும். ஆனால் இன்று பலர் குர்ஆன் ஷரீப் ஓதுவதை கேட்பதை கூட புறக்கணித்து விட்டு, அதை ஓடங்கட்டி விட்டு 8 ரக்காத்தில் 10 ரக்காத்தில் விரண்டு ஓடக்கூடிய அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். நமக்கு இதனுடைய மதிப்பு, இந்த குர்ஆனுடைய மதிப்பும் நோன்புடைய அருமையும் மஹ்ஷர் மைதானத்திலே சுவனம் செல்லும் போதுதான் இதனுடைய அருமை பெருமை தெரியும். ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒருவரை விட ஒருவர் அதிகமாக சொல்லியிருந்தார், அவருடைய அந்தஸ்து சுவனத்திலே மிக உச்சத்திலே இருக்கும். அப்படி இருக்க நமக்கு இந்த ரம்லான் மாதத்தில் மட்டும்தான் குர்ஆன் ஷரீஃபை ஒலுவுடனும் தொழுகையுடனும் கேட்கக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்கின்றது.
இந்த பாக்கியத்தை இன்று பலர் உதறி தள்ளிவிட்டு குர்ஆனை கேட்காமல் வீண் பேச்சுகளிலேயும் அரட்டை அடிப்பதிலேயும் அவர்களுடைய நேரங்களை, இரவு நேரங்களை செலவு செய்துவிட்டு அதை பெருமையாக பேசுகின்றார்கள். நாங்கள் ரம்லான் மாதத்தில் இரவெல்லாம் நாங்கள் தூங்க மாட்டோம், விழித்திருப்போம் என்று. அந்த விழித்திருப்பது வீணானது. எப்பொழுது ஒரு மனிதன் இபாதத்திலேயும் திலாவத்திலேயும் மகஃபிரத் தேடுவதிலேயும் ஒரு மனிதன் இருப்பானையானால் அந்த இரவு அவனுக்கு சாட்சி சொல்லும், அந்த குர்ஆன் அவருக்கு சாட்சி சொல்லும். இந்த ரமலானுடைய மாதத்திலே 4 காரியங்களை நாம் அவசியமாக செய்ய வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அதிகமாக ஓத வேண்டும். 2வதாக இஸ்திக்ஃபார் அதிகமாக கேட்க வேண்டும். 3வதாக சுவனத்தை ஆசித்து நாம் சுவனத்தை கேட்க வேண்டும். 4வதாக நாம் அல்லாஹ்விடத்தை நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதம் நம்மை வந்தடைந்துள்ளது. இதை நாம் புண்ணியமானதாக, கண்ணியமானதாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சிகள் இருக்கின்றது. அந்த 2 மகிழ்ச்சிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்க இருக்கின்றான். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி யஃப்ரஹுமா, நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சி இருக்கின்றது. அந்த மனிதன் நோன்பு திறப்பானையானால் அந்த சமயத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அகமகிழ்வு இருக்கிறது. அது போன்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு இயற்கையான உணர்வுபூர்வமான ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது. அதே போன்று அந்த மனிதன் அல்லாஹ்வினாலே சந்திக்கும் போது அந்த நோன்பிற்காக வேண்டி அல்லாஹ் என்ன கூலிகளை கொடுக்கின்றானோ, பெரும் பெரும் குவியலாக, பெரும் பெரும் ஹசானாவாக நோன்புக்காக வேண்டி கொடுக்கும் பொழுது அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து அது பெறக்கூடிய அந்த பாக்கியம் பெறும் பொழுது அவன் அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது, அகமகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இந்த ஃபர்லான நோன்பை நாம் முழுமையாக நோற்று நாம் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு ஒரு பெரிய சாட்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபையும் நோன்பையும் வைத்திருக்கின்றான். ஆனால் இன்று நம்முடைய நோன்புடைய நிலை மிக அவல நிலையாக இருக்கின்றது. பலர் நோன்பை நேர்ச்சை செய்து விட்டு விடுகின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், ரமலான் பெருநாளுக்காக வேண்டி டிரெஸ் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பை விட்டுவிட்டு பல ஆண்களும் பெண்களும் பஜாருக்கு சென்று அங்கு சாப்பிடுவதும், அங்கு சென்று குடிபானங்களை குடிப்பதும், அங்கு சென்று தேவையில்லாத அவலமான ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நோன்புடைய பெருநாளுக்காக வேண்டி, ஈது பெருநாளுக்காக வேண்டி டிரெஸ் வாங்குவதற்காக வேண்டி தங்களுடைய நோன்பை சென்றார்கள். அவர்கள் நேர்ச்சியாக நோன்பையே விட்டு விடுகின்றார்கள். ஆனால் இந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு? அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யக்கூடியது. குர்ஆனும் இந்த நோன்பும் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யும். அப்ப அப்படிப்பட்ட நோன்பை நாம் எந்த அளவுக்கு நாம் உன்னதமாக, நாம் கவனமாக அதை வைக்க வேண்டும் என்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக சொன்னார்கள், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கு சொந்தமானது, வ அன அஜ்ஸீ பிஹி, நானே அதற்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னுடைய மனோ இச்சையை விட்டு விடுகின்றான். அதோடு மட்டுமில்ல, அவன் தான் சாப்பிடுவதும் விட்டு விடுகின்றான். அப்ப அல்லாஹ் ஏன் கூலி கொடுக்கின்றான் என்று சொன்னால், அப்ப நோன்பு வைத்திருப்பது யார் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும் யார் நோன்பு வைத்துள்ளார்கள், யார் நோன்பு வைக்கவில்லை என்று. மற்ற அமல்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். மஹல்லா வாசிகளுக்கு தெரியும், இவர் தொழுதால் தொழுகையாளி. ஹஜ்ஜுக்கு போவது எல்லோருக்கும் தெரியும். உம்ராவுக்கு போறது சொல்லவே வேண்டாம், டமாரா போட்டு ஊரே சொல்லிட்டு போயிடுவாங்க. மற்ற அமல்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நோன்பு வைத்திருப்பது என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் அல்லாஹ் சொன்னா, நோன்பு என்பது எனக்கு சொந்தமானது, எனக்கு மட்டும்தான் தெரியும்,
யார் நோன்பு வைத்துள்ளார், யார் நோன்பு வைக்கவில்லை, நோன்புடைய தராதரம் என்ன, அவருடைய இறையச்சம் என்ன, அவருடைய இஹ்லாஸ் என்ன, அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அடுத்து சொல்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வ அனா அஜ்ஸீ பிஹி, நானே அதற்கு கூலியாக இருக்கின்றேன். மற்ற அமல்களுக்கெல்லாம் ஒரு நன்மையான காரியம் செய்தால் 10 நன்மை அல்லது 100 நன்மை அல்லது 700 நன்மை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பிற்கு மட்டும் தன்னுடைய தயாளத்தன்மைக்கு தக்கவாறு, தன்னுடைய பெரிய ரஹ்மத்துடைய பொக்கிஷம் அவனிடம் இருக்கின்றது, அதற்கு தக்கவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தயாளத்தன்மைக்கு தக்கவாறு, தன்னுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு நோன்புக்கு மட்டும் கணக்கில்லாமல் அவன் அந்த நோன்பினுடைய தராதரத்தை, அதனுடைய குவாலிட்டியை பார்த்துவிட்டு அவன் அதற்காக வேண்டி அவன் நன்மைகளை வணங்கி கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட ரமலான் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது. இதை நாம் மிக கண்ணியமானதாக, நாம் இதை எந்த அளவுக்கு உகந்ததாக பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த நோன்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம், அதாவது நோன்பு பாதுகாப்பு கவசம். இது போன்ற ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம் எந்த மதத்திலும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இது. காரணம், இந்த பாதுகாப்பு கவசம் இருக்கின்றது, நமக்கு எதிரிலே உள்ளவர்களையும் பாதுகாக்கும், தன்னையும் பாதுகாக்கும். நாம் நம்மை பலவிதமான ஆபாசமான, அசிங்கமான, கெட்ட வார்த்தைகளை பேசுவதை விட்டும் இந்த நோன்பு நம்மளை தடுக்கின்றது. அதான் பெரிய கேடயம். நாம் எதை பார்க்கக்கூடாதோ, எதை பேசக்கூடாதோ, எதை கேட்கக்கூடாதோ, நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்பதை இந்த நோன்பு நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இதன் மூலமாக நாம் நம்முடைய நாவை நாம் பேணிக் கொள்கின்றோம், கண்ணை பேணிக் கொள்கின்றோம், காதை பாதுகாத்துக் கொள்கின்றோம், தேவையில்லாத விஷயங்களை கேட்பதை விட்டும். தன்னையும் பாதுகாக்கும், பிறரையும் பாதுகாக்கும். யாராகிலும் நோன்பாளியை திட்டினாலோ அவர் சொல்வார் நான் நோன்பாளி. யாராவது அடித்தாலோ அல்லது வேலைகள் அதிகமாக கொடுத்தாலோ அப்பொழுது அவர் சொல்லுவார் நான் நோன்பாளி என்று. அப்பொழுது அந்த எதிரிலே உள்ளவர் அவர் நோன்பாளின் மீது அவர் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்காமல், மனவேதனையை கொடுக்காமல் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். இந்த நோன்பு இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு சிறந்த அம்சம்னு சொன்னா, நம்ம வீடுகளுக்கு வரக்கூடியவர் ஏதாவது ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, பிள்ளைங்களுக்கு தேவையான ஏதாவது கிஃப்ட்ஸு இதாக கொடுத்து விட்டு போவார்கள். ஆனால் ரம்லான் மாதம் அவ்வாறல்ல. நம்ம வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருவான், அவன் இரவிலும் வருவான், பகலிலும் வருவான், வீட்டுக்கும் வருவான், கடைக்கும் வருவான், தெருவிலும் வருவான், நாட்டிலும் வருவான், காட்டிலும் வருவான். அந்த விருந்தாளி எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் எந்த கிஃப்ட் நமக்கு கொடுக்க மாட்டான், ஆனா நம்மிடமிருந்து பல கிஃப்ட்களை அள்ளி செல்லுவான். அது எப்படிப்பட்ட கிஃப்ட்கள் என்று சொன்னால், பாவ சுமைகளை, பாவ மூட்டைகளை அள்ளி செல்லுவான். அவன்தான் அல்லாஹ். நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு, நாம் தேடக்கூடிய மக்ஃபிரத்து, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளோடு சேர்த்து நாம் செய்த காலமெல்லாம் செய்த அந்த பாவங்களை அவன் நம்மை அதை விட்டும் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ற அந்த விருந்தாளி நம்முடைய வீடுகளிலேயும் ரோடுகளிலேயும் காடுகளிலேயும் எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்து மக்ஃபிரத் கேட்டாலும் சரி, அவன் நம்முடைய பாவ சுமைகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விருந்தாளியாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த விருந்தாளி நம்முடைய வீட்டுக்கு வருகின்றான், அனுதினமும் வருகின்றான். இந்த மாதத்திலே நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக பரிசுத்தப்படுத்தி இக்லாஸ் தக்வாவை உருவாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய 11 மாதங்களிலேயும் அவன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ரம்லான் மாதத்தை நமக்கு கண்ணியமாக கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி ரம்லான் மாதத்தில் எல்லா உறுப்புகளையும் நோன்பு இருக்க வைத்து அதன் மூலமாக நமக்கு பயிற்சியை கொடுத்து இதர மாதங்களிலேயும் என்ன செய்ய வேண்டும், மனிதன் நோன்பாளியை போன்று
தன்னுடைய உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை மிகப்பெரிய ஒரு கேடயமாக வைத்துள்ளான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையான திருமறையில் தெளிவாக சுட்டி காட்டுகின்றான். வான் தசூமு ஹைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் நோன்பினுடைய அருமை பெருமையை நீங்கள் சுவைத்திருந்தால், அதனுடைய இன்பத்தை நீங்கள் அதை கொண்டு மகிழ்ந்திருந்தால், அதனுடைய நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கியிருந்தால், நீங்கள் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று கூறுகின்றான். யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே வெரி வெரி பெஸ்ட் மேனாக இருக்கின்றார்கள். நோன்பு வைக்காதவர்கள் அல்லாஹ்விடம் வேஸ்ட் மேனாக இருக்கின்றார்கள். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், வான் தசூமு ஹைருல்லக்கும், நீங்கள் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று கூறுகின்றான். இன்னொரு இடத்திலே சுட்டி காட்டுகின்றான், ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹ்ர ஃபல் யஸ்முஹு. உங்களில் யார் இந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் என்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்னால் உள்ளவர்கள், சென்ற வருடம் இருந்தவர்கள், அவர்களுக்கு இந்த வருட ரம்லானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் ஃபமன் ஷஹீத மின்குமுல் ஷஹ்ர என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இந்த ரம்லானுடைய மாதத்தை யார் பெற்றுக்கொண்டாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்திருப்பதின் காரணமாக நாம் அந்த ரம்லானை பெற்றுக்கொண்டோம், பாக்கியம் பெற்றோம். அப்ப அவ்வாறு இருக்க நாம் இந்த ரம்லான் மாதத்திலே முழுமையாக நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய அருட்பொருத்தத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பொருத்தத்தையும் பெற்று ஈருலக வாழ்விலும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள்களை தந்து அருள் புரிவானாக. நம் அனைவருக்கும் சுவனவாசிகளுக்கென்று தயார் செய்யக்கூடிய ஜன்னத்துர் ரய்யான் என்ற சுவனத்தில் நுழையும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.